இந்த பஞ்சகவ்யாவை பற்றி அவங்க செய்ய ஆரம்பிக்கிறதுபடி சின்ன விஷயம் அறிமுகம். கொடுமுடியில் டாக்டர் நடராஜன் இருக்கிறார். அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லலாம். அவர் தான் இதை வந்து விவசாயத்தில் பயன்படுத்துறதை பற்றி சொன்னார். 2000 வருடங்களாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க பஞ்சகவியம். ஆனால் விவசாயத்தில் பயன்படுத்துறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி சொன்னாலே டாக்டர் நடராஜன். அவர் எம்பிபிஎஸ் டாக்டர், சாதாரண ஆள் கிடையாதுன்னு. அவர் கோயிலில் போய் இருக்கும்போது கோயிலில் கையில் ஊற்றுனாங்க. என்னென்னு கேட்டார். பஞ்சகவியா அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சகவியா என்ன பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்த நோய் போக்கும் வரப்போகும் நோய் தடுக்கும்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் எங்கெங்கெல்லாம் மாடு இருக்கோ அங்கெல்லாம் பஞ்சகவியா தயாரிக்கலாம். எங்கெல்லாம் ஆடு இருக்கோ, நம்ம கன்னியாகுமரி இடத்துல மடியோடு கூடிய ஆடுகள் இருக்குது. வீட்டுக்கு ஒரு ஆடு இருக்கிறதுக்கு எல்லோரும் ஏற்பாடு செய்யணும். ஆட்டில் கிடைக்கிற ஆட்டில் பால், ஆட்டு தயிர், ஆட்டு சாணி, ஆட்டு முத்திரம் எல்லாத்துலேயுமே தயாரிக்கலாம். அப்படி நண்பர்கள் தயாரித்து கொடுத்ததை சாப்பிட்டு தான் மூக்கண்ணாடியை கழட்டிருக்கேன். 39 வயசில் டாக்டர் மூக்கண்ணாடி போட சொன்னார். நான் 65 வயசில் மூக்கண்ணாடியை கழட்டிருக்கேன். ஆட்டில் தயாரித்த பஞ்சகவியம் சாப்பிட்டு தான் தயாரிப்பேன்.